விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே வீட்டில் விளையாடிக் கொண்டிருந்த 3 வயது சிறுவன் மீது விற்பனைக்காக அடுக்கி வைக்கப்பட்டிருந்த கோலமாவு மூட்டைகள் சரிந்து விழுந்ததில் மூச்சு திணறல் ஏற்பட்டு சிறுவன் உயிரிழந்தான். விவரங்களை எம்முடைய செய்தியாளர் கலீப்துல்லா வழங்கிடம் கேட்கலாம். கலீப்துல்லா, மேலும் விவரம். வணக்கம் ஷாம். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே உள்ள இருதயபுரத்தில் வசிக்கு வரும் சின்னப்பராஜ் என்பவரின் வீட்டு வாயிலில் கலர் கோலமாவு விற்பனை செய்து வருகிறார். கோலமாவு விற்பனைக்காக மூட்டை மூட்டையாக கோலமாவு வாங்கி வந்து வீட்டின் முன்பக்கம் அடித்து வைக்கப்பட்டிருந்ததால் அவரது 3 வயது மகன் மோகன்ராஜ் தனது சகோதரருடன் வீட்டில் விளையாடி கொண்டிருந்த போது திடீரென கோலமாவு மூட்டைகள் சரிந்து விழுந்ததில் சிறுவன் மூட்டைக்கடியில் சிக்கிக் கொண்டு மூச்சு திணறல் ஏற்பட்டு சின்னப்பராஜ் மூட்டை இடுக்குகளாக சிக்கி சிறுவனை மீட்டு அருகில் உள்ள திண்டிவனம் அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் அங்கு சிறுவனை பரிசோதித்த மருத்துவர்கள் சிறுவன் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்துள்ளனர். மேலும் கோலமாவு மூட்டை சரிந்து விழுந்து சிறுவன் மூச்சு திணறி உயிரிழந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இந்த சிறுவன் உயிரிழந்தது குறித்து திண்டிவனம் ரோஷனை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகின்றனர். ஷாம், விவரங்களுக்கு நன்றி கலீப்துல்லா.